புதுமையான அற்புதமான நாளை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். Almost 40+ of the leaders participate in this forum. Elixir will a great opportunity அப்படின்னு கருதப்படக்கூடிய the great plan, unlimited ceiling plan, network marketingல பைனரி கான்செப்ட்ல எக்ஸலண்டா ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆகும், பினான்சியல் ஃப்ரீடத்துல வெரி ஸ்ட்ராங்காகவும் கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு இந்த 2026ல டிராவல் பண்ணக்கூடிய எலிக்சர் மிக்ஸுடைய லீடருக்கு கிடைச்ச the great and massive and amazing opportunity. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வாய்ப்பு எல்லாருக்குமே தெரியும். நம்மளை சுத்தி நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் இருக்கு. அதே நேரத்துல அந்த வருமானம் நமக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய நிலையான ஸ்ட்ராங்கான எல்லா காலங்களிலும் பயன்படக்கூடிய அப்படிங்கிற இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பொறுத்துதான் இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படும். இன்னைக்கு சர்வதேச அளவுலயும் சரி, ஒவ்வொரு நாட்டிலையும் சரி, நிறைய கனவுகளோட படிச்ச பணிபுரிகின்ற நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு வர இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாப கண்டிப்பா வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களை விட துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் நேர காலத்தோட முடிக்கக்கூடிய தன்மையில உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் கண்டிப்பா வேலையின்மை அப்படிங்கிறது வேலை பார்த்துட்டவங்களுக்கும் சேர்த்தே அது இல்லாம போகிறதுக்கான வழிகளை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளால அது உணரப்பட முடியுது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். நமக்குன்னு ஏதாவது ஒரு கைத்தொழில், அதுவும் எந்நேரமும் நமக்கு பயன்படக்கூடிய வகையில கிடைச்சது அப்படின்னா அது ஒரு கணமும் விட்டுறாம அதை இறுக பற்றி கொள்றதுதான் எந்த கால சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணாதது கைவிட்டுறாது. யாரும் யாருக்காகவும் டிபெண்ட் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த உலகத்திலையும் சரி, பினான்சியல் ரீதியாக சார்ந்தே இருந்துட முடியாது. நம்மள நாம நம்பி நமக்கு இருக்கக்கூடிய டேலண்டோ இல்ல நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ இல்ல நமக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளோ இதெல்லாமே கருத்துல கொண்டு கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்கணும்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு அர்த்தம்னா வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான எலிஜிபிலிட்டியா தகுதியானவர்களாக நம்மள உருவாக்கி கொள்ளுதல். இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, டாலர்ஸ், பில்லியன் டாலர்ஸ், ட்ரில்லியன்ஸ் டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய செக்டார்ஸ்கள் இருக்கு. ஆனா ஈவன் நம்ம கவர்மெண்ட் ஜாபே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஜாப்ல சேலரிஸ் நிறைய வரும். அதுல வந்து நிறைய பெர்சன்டேஜ் வந்து நிறைய விஷயங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி கையில கிடைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஒரு உத்தரவாதமான ஜாப் தானே கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவாங்க, ரைட்? இதே பிரைவேட்டான ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயும் வந்து என்னது ஜாப் இருக்கும், ஆனா பெர்மனண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் கையிலயுமே இல்லை. ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, நமக்கு இது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களையும் தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற விஷயங்களையும் தாண்டி அதிகமாக நம்மளால ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட்ல நமக்கான கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரியான இன்கத்தை ஏர்ன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்ல இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ். எஸ், கிட்டத்தட்ட 15 வருட காலமா இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்.
அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட், இட்ஸ் ரியலி ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட். அதே நேரத்துல இன்னைக்கு எல்லா காலத்துக்கும் விட இன்னைக்கு எதிர்வர காலத்துக்கும் சரி இன்னைக்கும் சரி ரொம்பவே ஒரு நீடா இருக்கக்கூடிய அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட், பேக் போன் ஆஃப் அவர் பிசினஸ். ப்ரொமோட் த ப்ராடக்ட் இஸ் த பிசினஸ். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்க இந்த அற்புதமான ப்ராடக்டோட சேர்த்து அற்புதமான பிளான், அது எஸ்பெஷலி இந்த 2026ல அன்லிமிட்டெட் சீலிங், அன்லிமிட்டெட் லெவல், எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட்லயே நல்லா ஏர்ன் பண்ணலாம். நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரி நமக்கு க்ரோ கணக்குலயோ இல்ல லேக் கணக்குலயோ இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பல மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டும். நம்ம பல மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் அந்த நிறுவனமும் அந்த விஷயங்களும் நமக்கு பர்மனண்டா அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஆனாலும் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நமக்கு இருக்கக்கூடிய கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்துல ஒரு பிலீஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த ஒரு விஷயமா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைய தொழில்கள் இருக்குன்னு சொன்னேன், நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னேன். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய முதலாளிகள் நமக்கு இன்கம் கொடுக்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் மாறுபடலாம். அது டாக்ஸஸ் ரீதியா மாறுபடலாம், இல்ல பொருளாதார ரீதியா மாறுபடலாம், இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை நாட்டுடைய நிறைய விஷயங்கள்னால கூட நிறைய விஷயங்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்புலதான் இன்னைக்கு வந்து என்னன்னா கண்ட்ரி இருக்கு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க இந்த பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய விதத்திலையும் நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னா இதை கரெக்டா செய்யறதுல கண்டிப்பா என்ன அச்சீவ் பண்ண முடியும், நம்மளுடைய கொட்டேஷனை அச்சீவ் பண்ண முடியும். எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் கடந்த 2025 கிட்டத்தட்ட 5000 above மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த 1 monthலயே அந்த 5500 பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா, ரொம்ப அற்புதமான ஒரு பிளானா நம்மளால பார்க்க முடியுது. இந்த பிளான்ல சின்ன சின்ன விஷயத்துல கூட நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நேரத்துல எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப பிளெக்சிபிளாகவும் ட்ரஸ்டடாகவும் இருக்கக்கூடிய, எஜுகேஷன்ஸ் அளிக்கக்கூடிய, ட்ரைனிங் அளிக்கக்கூடிய இந்த ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது எந்த காலத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறத ஒரு நாளும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், நம்மளுடைய கிளைகள் இருக்கக்கூடியவங்க அதை ஏர்ன் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிளான் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச கிரேட் பிளான். இதுக்கு முன்னாடி நிறைய கட் ஆஃப் இல்ல நிறைய லிமிட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த பிளான் வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், இது crorepati பிளான். 1 இல்ல 2 இல்ல, ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சோ எல்லாருக்குமே ப்ராடக்ட் பத்தி நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும், நிறைய டெஸ்டிமோனிஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் எவ்வளவு ஈஸியா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயமும் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனாலயும், அண்ட் அதே மாதிரி என்ட்ரி அப்படிங்கிறது சிம்பிளா ஒன் வே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே வழிதான். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரே பேமெண்ட், ஒரே பேசிக் பேக்கேஜ், தட் இஸ் 5000 rupees. இதுதான் வந்து யாரா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். இதுல 5000 அப்படிங்கிறது பேசிக் பேக்கேஜ். இந்த பேசிக் பேக்கேஜ்ல உங்களுக்கு 6300 rupees மதிப்பிலான பாக்ஸஸ் வரும். உங்களை இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க உங்ககிட்ட இருந்து மேண்டேட்டரி, அதாவது கட்டாயமா வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டீடைல்ஸ் லைக் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன், அதே மாதிரி நாமினி டீடைல்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனிட்ட பின் வாங்கி அந்த பின்னை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான், என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பதிவாக்கப்பட்டு ரெஜிஸ்டர் ஆகும்.
ரெஜிஸ்டர் ஆன உடனே இமீடியட்டா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ன ஆயிடும், 6,300 rupees மதிப்பிலான ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்டரி உங்களுக்கு வித்தின் 2 days ஒர்க்கிங் டேஸ்ல, அதாவது தமிழ்நாடு அப்படின்னா 2 days ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். இல்ல அதர் ஸ்டேட்னா ஒர்க்கிங் டேஸ் 3 to 4 daysல உங்களுக்கு வந்துடும். ரொம்ப பக்காவா வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அப்படிங்கிறது செமையா இருக்கும் கம்பேர் தென் அதர். ஓகே, செகண்ட், நீங்க ப்ராடக்ட் டெஃபினட்டா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு கோஷரம் வாங்கினாலும் சரி, உங்க ஃபேமிலி கோஷரம் வாங்கினாலும் சரி, இல்ல யாருக்காக தேவைப்படுது வாங்கினாலும் சரி, கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் எப்படி என்ன கலர்ல இருக்கு, என்ன டேஸ்ட்ல இருக்கு, எப்படி உங்களுடைய டங்க்ல அது மெல்ட் ஆகுது, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் எடுத்து நீங்க எடுத்துக்கணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்கும் போதே பேசிக்கான விஷயத்த சொல்லுவாங்க. அது அதே மாதிரி 1 or 2 சேஷஸ் நீங்க எடுக்கும் போதே நீங்க நல்ல ஹெல்தியான பீப்புளா இருக்கீங்க, ஐ மீன் டயபெட்டிக் ப்ரெஷரோ இல்ல மத்த விசேஷம் எதுவுமே இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரியான பீப்புள்லாம், ஈவன் நீங்க கப்பல் ஆஃப் த ஹர்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து பாடியில சேஞ்சஸ் தெரியலாம். இல்ல அதர் கப்பல் ஆஃப் டேஸ்ல கூட யூ வில் ஃபீல் சம்திங் சேஞ்ச் இன் யுவர் பாடி. ஸோ அது நீங்க உணரப்படும் போதே இங்க பதிவு பண்ற விஷயங்கள், மீட்டிங்ல சொல்லக்கூடிய விஷயங்கள், அது மாதிரி டெஸ்டிமோனியில பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள சிங்க்ரோனைசிங் ஆகும். அப்போ இந்த ப்ராடக்ட பத்தின விஷயம் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இஸ் ஒர்த் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருவீங்க. ரெண்டாவது, இப்ப பிசினஸ் ரீதியா நீங்க போறீங்க. பிசினஸ் ரீதியா போறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அந்த ப்ராடக்ட கன்சியூம் பண்ணி நீங்க உணரப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல நிறைய டெஸ்டிமோனிஸும் இருக்கு. இப்போ நீங்க இதை பிசினஸா பண்ணும் பொழுது பைனரி கான்செப்ட் அப்படின்னு சொன்னேன். பைனரி கான்செப்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். பைனரி கான்செப்ட் அப்படின்னா நிறைய மெட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுல பைனரி அப்படிங்கிறது தலைதான் உங்களோட ஐடி அப்படின்னா, ரைட் லெக் லெஃப்ட் லெக் இருக்கு பாத்தீங்களா, ரைட் சைட்ல இருக்குது ரைட் சைட்ல உள்ள ஐடிஸ், லெஃப்ட் சைட்ல இருக்குது லெஃப்ட் சைட்ல உள்ள ஐடிஸ். இதை எப்படி வந்து பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்கு போட்டுவாங்க, பேர் மேட்சிங் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரைட் லெக் ஒன்னு, லெஃப்ட் லெக் ஒன்னு, அப்போ 1:1 is equal to 1. ஒரு பேர் மேட்சிங் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டாவது லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு இருந்துச்சுன்னா அதோட ரைட் லெக் லெஃப்ட் லெக்னு பார்க்கும்போது ரைட் சைட்ல ரெண்டாவது லெவல்ல ரெண்டு ஐடிஸ், அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ரெண்டாவது லெவல்ல 2 ஐடிஸ். அப்ப 2 ஜோடிகள் பேர் மேட்ச் ஆகுது. சோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பைனரி. அதே மாதிரி இங்க இன்கம் அப்படிங்கிறது அற்புதமா 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க டைரக்டா எத்தனை பீப்புளை ரெஃபர் பண்றீங்களோ அது ரெஃபரல் கமிஷன். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் லாட்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா பைனரி மேட்சிங். சோ இதுல எத்தனை ஜோடிகள் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல மேட்ச் ஆகி இன்கம் வருதோ அந்த இன்கம். எப்படி 2 இன்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல இருக்கு. இப்போ இந்த பேசிக் பிளான்ல நீங்க ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ண போறீங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஆளு, என்ன சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்க கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னா கண்டிப்பா ஹெல்த் ஓரியன்ட் விரும்புறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க. உடனே அவங்க வந்து ஓகே ரைட், இவ்வளவு டெஸ்டிமோனிஸ் இவ்வளவு குட்னஸ் இருக்கு அப்படின்னா ஒய் வி நாட் ட்ரை அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, 5,000 அப்படிங்கிறது அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ அதுல உங்களுக்கு கீழே என்ன பண்றாங்களா, ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு செய்யப்பட்ட அதே ஃபார்முலேஷனை நீங்க அவங்களுக்கும் செய்றீங்க. அதாவது அவங்க கிட்ட இருந்து 5,000 வந்து வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிச்சு அண்ட் பின்னு வாங்கி அவங்களுடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி அண்ட் அவங்களோட நாமினி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணி நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெஃபரல் கமிஷன், எத்தனை பேரை நம்ம டைரக்டா ரெஃபர் பண்றோமோ அதுக்கு பேர் தான் டைரக்ட் ரெஃபரல் கமிஷன். இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து 10%, தட் இஸ் 500 rupees. உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே இம்மீடியட்டா உங்களோட வேலட்ல 12% பிடிச்சிட்டு 441 rupees என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் உங்களுடைய வேலட்ல இம்மீடியட்டா ரெஃபரல் கமிஷன்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு 2 daysல என்னது ப்ராடக்ட் போயிடும் நம்மளோட நாட்டுனா, அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா 3 to 4 days. ஸோ அவங்களுக்கு இமீடியட்டா டிஸ்பேச் ஆயிடும். அதே நேரத்துல இந்த இயரோட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எத்தனை பேரை ரெஃபர் பண்றோமோ அத்தனை பாக்ஸஸ். இப்ப நீங்க ரைட் சைட்ல ஒருத்தவங்களை ஏ அப்படிங்கிறவங்க ரெஃபர் பண்ணிட்டீங்களா,
ரைட் சைடியே. அப்போ உங்களுக்கு இங்கேயும் ஒரு பாக்ஸஸ் விச் இஸ் மினிமம் ஒர்த் ஆஃப் அந்த 6,300 rupees மதிப்பிலான பாக்ஸஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது கிடைக்குது 500 அப்படிங்கிற கமிஷன் கிடைக்குது, பிளஸ் ஒரு பாக்ஸும் கிடைக்குது. இப்ப அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பர்சன், நிறைய அனுபவம் உள்ளவங்க, இதோட பொட்டான்சியல் தெரிஞ்சவங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கும் போது, அதுவும் இனிஷியலா வந்து 5,000 அப்படிங்கறதுனால வெரி ஈகர் டு பார்ட்டிசிபேட். அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பியா என்ன பண்றாருன்னா அவரு பிளேஸ்மெண்ட் ஆகுறாரு. இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இவர் பி சைட்ல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆனதுனால அதே மாதிரி என்னது உங்களுக்கு 500 rupees ரெஃபரல் கமிஷன் அண்ட் 6,300 rupees மதிப்பிலான ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு பாக்ஸஸ் என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனி அமைச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் என்னது அந்த 6,300 rupees மதிப்பிலான பாக்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரைட் சைட்ல 500 rupees ரெஃபரல் கமிஷன், லெஃப்ட் சைட்ல 500 rupees ரெஃபரல் கமிஷன், ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் மினிமம் ஒர்த் ஆஃப் 6,300 rupees, லெஃப்ட் சைட்ல 6,000 rupees மதிப்பிலான ஒரு பாக்ஸ். இப்படி ரெண்டு விஷயம். இப்ப பேர் மேட்சிங் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பேர் மேட்ச் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா அதே 10% 500 rupees. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண 5,000 rupeesக்கு 6,300 rupees மதிப்பிலான பாக்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண 2 பேர் மூலமா உங்களுக்கு டைரக்ட் கமிஷன் 441 பிளஸ் 441, அதே மாதிரி பேர் மேட்சிங்கும் சேர்த்து 1,323 ரூபாய், அதாவது 12% அட்மின் சார்ஜஸ் போக உங்களுக்கு 1,323 ரூபாயும் பிளஸ் உங்களுக்கு 2 boxes which is the minimum worth of 10,000 rupees above, அதாவது 12,300 ரூபாய் மதிப்புள்ள 2 பாக்ஸ். இந்த 2 பாக்ஸும் அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண 5,000 rupeesக்கு மோர் தென் 180% மேல ரிவார்ட் கிடைக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பிசினஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி கிரேட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விதமான தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் எந்த டிபெண்ட், அது ஷார்ட் ஆர் லார்ஜ், ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம், யாரா இருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். அது நமக்கு கிரேட்டான பர்சன்டேஜ்லயும் அதுவும் சிம்பிளா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம அதை அட்டைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்பர் 1. இப்போ இந்த 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்லயே நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க 10,000 ஏர்ன் பண்ணலாம், எவ்வளவு பேரை வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளவு லெவலுக்கு வேணாலும் உங்களுக்கு கீழே டெப்த் போகலாம். 100, 200, 500, 1000 தாராளமா உங்களுக்கு கீழே டெப்த் போகலாம், லெவல் டெப்த்தும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் உங்களுக்கு தான், எவ்வளவு பேர் மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு தான். சீலிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே என்னது அன்லிமிட்டெட். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கண்டிஷன், எங்க அப்படின்னா வித்ட்ராவல். இப்போ உங்களுடைய வேலட்ல 15,000 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றீங்க, நீங்க 10,000 நீங்க வித்ட்ரா எடுத்துட்டீங்க. 10,000 நீங்க வித்ட்ரா எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு ரேட் டாப் அப் பண்ணிக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு வித்ட்ராவல் கண்டிஷன். இதற்கிடையில நீங்க எத்தனை பேரை ரெஃபர் பண்ணாலும், உங்களுக்கு கீழே உங்க டீம்ல பேர் மேட்சிங் நடந்தாலும் இந்த எல்லா இன்கமும் உங்களுடைய வேலட்ல வந்துதான் இருக்கும். எந்த விதத்திலையும் ஸ்டாப் பண்ணி வைக்காது சிஸ்டம். வாட் a beautiful thing. அது மட்டும் இல்ல, இந்த ரேட் டாப் அப் அப்படிங்கிறது 2 விதமான பேக்கேஜஸ் இருக்கு. ஒன்னு 5,000 அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கேஜும், இன்னொன்னு 21,000 சொல்லக்கூடிய பேக்கேஜ் இருக்கு. தட்ஸ் தி பிரைமரி அண்ட் பிரீமியம். இப்போ நீங்க 10,000 வித்ட்ரா எடுத்துட்டீங்க, பேலன்ஸ் உங்களுடைய வேலட்ல 5,000 rupees இருக்கு. தாராளமா அந்த வேலட்குள்ள இருக்க 5,000 வச்சு நீங்க என்ன பண்ணிக்க முடியும், டாப் அப் பண்ணிக்க முடியும். இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்கங்க. அவங்க கையில ஒரு சின்ன புல்ல கொடுத்துட்டு அதை வச்சே படியேறி அதை வச்சே முன்னேறிடுவாங்களாம். இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றது 5,000 rupeesனா அதுல மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும், இந்த குரோபதியில சூப்பரா சஸ்டைனபிலிட்டியா ஏர்ன் பண்ண முடியும். இட்ஸ் a great thing. இப்ப இந்த பைனரியும் அழகான பைனரியா இருக்கு.
Yes, it's a really affordable and beautiful income, affordable investment and also the beautiful income. இப்ப ரெண்டாவது விஷயம், டாப் அப் பாத்தீங்கன்னா 5,000 rupees என்னன்னா, இந்த 5,000 டாப் அப்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 10,000 rupees வித்ரா எடுத்துட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்க, டாப் அப் பண்றீங்க. இல்ல உங்களுக்கு ப்ராடக்ட் நீடுனாலும் தாராளமா எத்தனை வாட்டி வேணாலும் டாப் அப் பண்ணிக்கலாம். நீங்க டாப் அப் பண்றீங்க, 5,000 rupees வித்ரா எடுத்துட்டீங்க. அப்ப நீங்க டாப் அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பாக்ஸஸ் which is minimum worth of 10,000 rupees above இருக்கக்கூடிய 2 பாக்ஸஸ் உங்களுக்கு இம்மீடியட்டா என்னது டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸும் 10,000 வித்ரா பண்றாங்க அப்படிங்கும்போது ரீடாப் அப் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் டாப் அப் பண்ணும்போது அவங்களுக்கு இப்ப ஏ சைடுல உள்ளவங்க டாப் அப் பண்ணும்போது அவங்களுக்கு 2 பாக்ஸ் போச்சு, பி சைடுல உள்ளவங்க டாப் அப் பண்ணும்போது 2 பாக்ஸ் போச்சு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிசினஸ் வால்யூம், தட் இஸ் 500 rupees. ரைட் சைடுல உள்ளவங்க பண்ணும்போது 500 rupees பிசினஸ் வால்யூமும், லெஃப்ட் சைடுல உள்ளவங்க பண்ணும்போது 500 rupees பிசினஸ் வால்யூமும் பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 500 rupees. வாவ், வாட் a beautiful thing. ரீபர்ச்சஸ்லயும் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கம். இதுதான் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் திங். ஏன்னா என்ட்ரி ஆகும் போது அந்த 5,000ல இருக்கக்கூடிய விஷயத்தினாலே உங்களுக்கு பேர் மேட்சிங் கிடைக்குது. இங்க பிசினஸ்ல டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு பேர் மேட்ச் கிடைக்குது. ரெண்டுமே 5,000ல உங்களுக்கு 10% 500 rupees பைனரி மேட்ச். இப்ப இதுல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய லெஃப்ட்ல ஏ அண்ட் ரைட்ல ஏல இருக்கவங்க பேர் மேட்ச் ஆகும் போது அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருக்காங்க, ரைட்ல 1 லெஃப்ட்ல 1. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 500 rupees பேர் மேட்ச் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய 2 பீப்புளை ரெஃபர் பண்ணிருப்பாங்களா, அடுத்த 1 month 1 week ஆர் 1 day கூட டைமா இருக்கலாம். அப்போ செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 4 பேர் வந்திருப்பாங்க. அப்ப அது 2 பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 1,000 rupees கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தேர்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 8 பேர் வந்திருப்பாங்க, அதாவது ரைட் சைட்ல 4 லெஃப்ட் சைட்ல 4, அந்த 4 பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 2,000 rupees வந்திருக்கும். அப்ப இதே மாதிரியான விஷயங்கள் ஃபிஃப்த் லெவல்ல பாத்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, 16 ரைட் சைட்ல 16 லெஃப்ட் சைட்ல. இப்ப இந்த 32 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க பாத்தீங்களா, அப்ப உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் லெவல்ல 8,000 rupees இன்கம் கிடைச்சு. ஆல்ரெடி நீங்க வந்து உங்களுக்கு கீழே டைரக்டா ரெஃபரலும் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பைனரியில ஃபிஃப்த் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 500, 1,000, 2,000, 4,000, 8,000 இதெல்லாம் சேர்க்கும் போது கண்டிப்பா இதுல மோர் தென் நீங்க 10,000 மேலே வாங்கிருப்பீங்க. கண்டிப்பா இந்த இடத்துல டெஃபினட்டா ஒரு 10,000 வித்ட்ராவல் பண்ணிருப்பீங்க. இந்த 32 பேரும் அடுத்த லெவல் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, டெஃபினட்டா ஒரு ரீடாப் அப் நடந்திருக்கும். ஏன்னா 10,000 வித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரீடாப் அப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் அவ்வளவுதானே. அப்போ இங்கேயே இந்த ஃபிஃப்த் லெவலுக்குள்ளேயே திரும்பி இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மாசத்துலயோ இல்ல ஒரு வாரமோ இல்ல ஒவ்வொரு நாளும் கூட வாட் இட் இஸ் நடந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் கால்குலேஷனா ஒரு 18 லெவல்ல எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருப்போம் இந்த பிளான்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 13,10,71,500 ரூபாய். 18 லெவல்ல இந்த டூப்ளிகேஷன் 100% நடக்கும் பொழுது 13,10,71,500 ரூபாய்க்கு மேல நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம். ஏன்னா 10,000 ஏர்ன் பண்ண நம்ம ரீடாப் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. பட் a great opportunity. 5,000 அஃபோர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 18 லெவல்ல இவ்வளவு குரோருக்கு மேல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. பியூட்டிஃபுல். அண்ட் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு டாப் அப் பிளான், தட் இஸ் 21,000 பிரீமியம் டாப் அப் பிளான். இந்த பிரீமியம் டாப் அப் பிளான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் வர நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வித்ட்ராவல் எடுத்துட்டே வருவீங்க. சோ இந்த 21,000 பிரீமியம் டாப் அப்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்க இப்ப 21,000 நீங்க டாப் அப் பண்றீங்க, தாராளமா நீங்க 5,000 பிரைமரியும் பண்ணலாம், 21,000 பிரீமியமும் பண்ணலாம். அது உங்க விஷ் தான் அண்ட் உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், சூசஸ் தான், நாட் கம்பல்சரி. இப்போ இந்த 21,000 நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு 9 boxes which is more than worth of 45,000 rupees above மதிப்புலயே 9 boxes உங்களுக்கு கிடைக்கும். குட், பியூட்டிஃபுல். இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா, அங்க 5,000க்கு நீங்க 10,000 வித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாப் அப் பண்ணணும். ஆனா இங்க நீங்க 21,000க்கு 2 lakh வித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணா போதும். நல்ல ஒரு எலிவேட்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அங்க 5,000க்கு 10,000 வித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் டாப் அப், இங்க 21,000க்கு 2 lakh வித்ரா எடுத்ததுக்கு அப்புறம் டாப் அப் பண்ணா போதும். அண்ட் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா,
உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் இந்த டாப் அப் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இதே மாதிரியான பிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா வால்யூம், தட்ஸ் a பிசினஸ் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000. வாவ், நல்ல ஒரு எலிவேட்டடான ஒரு வித்ராவல் எக்ஸ்பான்ஷனும் கிடைச்சிருக்கு. பிளஸ் 9 பாக்ஸஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடிஷனலா உங்களுடைய டீம் கீழே இருக்கக்கூடிய டீம் பண்ண உங்களுக்கு பிசினஸ் வால்யூமும் உங்களுக்கு இன்கம் அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000. நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு எலிவேஷனும் கொடுத்து பாக்ஸஸும் கொடுத்து இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எவ்வளவுன்னா 1000. இப்ப ரைட் சைட்ல வந்து 21,000 உங்களுடைய டீம்ல ரைட் சைட்ல ஏல அங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees பிசினஸ் வால்யூம். பில உள்ளவங்க 21,000க்கு டாப் அப் பண்ணும்போது அங்க ஒரு 1000 பிசினஸ் வால்யூம். பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 1000 rupees இன்கம். The greatest opportunity, my dear friends. இந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க 5,000 பிளான்ல நீங்க இந்த 21,000ல இல்ல அப்படிங்கும் பொழுது கீழே உள்ளவங்க யாராவது 21,000ல பண்ணிட்டாங்கன்னா அந்த வால்யூம் உங்களுக்கு கிடைக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ டீம் வளர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 21,000 அப்படிங்கிற பேக்கேஜ முன்னாடியே நீங்க டாப் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். ஏன்னா எந்த இடத்துல யாரு எப்ப பண்ணாலும் நீங்க மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. ஓகே, இதுதான் ஒரு கண்டிஷன். அண்ட் இதுல எவ்வளவு இன்கம் earn பண்ணலாம்? அதே 18 லெவல் ஒரு சின்ன கால்குலேஷன். நீங்க கண்டிப்பா 50 லெவலையும் போகலாம், 25 லெவலையும் போகலாம், 100 லெவலையும் போகலாம், 200, 500, 1000 லெவல் வரையும் தாராளமா கீழே டெப்த் போகலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணாலும் பர்மச்சும் பண்ணலாம். தட்ஸ் அன்லிமிட்டட் சீலிங் தான் இதுலயும். ரெண்டு பிளான்லயுமே, ரெண்டு பேக்கேஜஸ்லயுமே. இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ரைட் சைட்ல அண்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு பர்பிள் இருப்பாங்களா, அப்ப 2 பேரும் பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 1000 rupees இன்கம். செகண்ட் லெவல்ல 4 பேர், ரைட் சைட்ல 2 பேர், லெஃப்ட் சைட்ல 2 பேர், அப்ப 4 பேர் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 2000 இன்கம். இதே மாதிரி ஒரு லெவல்லையும் 8th லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 256 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அதாவது 128 people ரைட் சைட்ல, 128 people லெஃப்ட் சைட்ல. அப்ப இந்த 256 மெம்பர்ஸும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 1,28,000 rupees உங்களுக்கு பேர் மேட்ச் நடந்திருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 1,000, 2,000, 4,000, 8,000, 16,000, 32,000, 64,000, அதுக்கு முன்னாடி நீங்க 5,000 பிளான்ல வந்திருக்கும் போது அந்த இன்கம், இப்படி எல்லாத்தையும் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த 8th லெவலுக்குள்ளேயே இந்த பிளான்லயும் மோர் தென் 2 lakhக்கு மேல earn பண்ணிருப்பீங்க. அண்ட் டெஃபினட்டா அந்த 2 lakh வித்ட்ராவலும் பண்ணிருப்பீங்க. வாவ், இந்த 2 lakh வித்ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டா இந்த 256 பேரும் டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, இந்த 8th லெவலுக்குள்ளேயே அகைன் ரீட் ஆஃப். ஏன்னா இந்த 21,000 அப்படிங்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ திருப்பி இந்த 21,000 பேக்கேஜ் ரீட் ஆஃப் பண்ணும் பொழுது again you get the additional income in the short level of the way. அப்போ 18 லெவல்ல இதுலயும் எவ்வளவு earn பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா 26,21,43,000 rupees. வாவ், அரௌண்டா சொன்னா 27. அப்போ அங்கேயும் ஒரு அந்த 5,000 பிளான்லயும் வந்து பாத்தீங்கன்னா 13 crore பிளஸ், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 26 crore பிளஸ். அப்படி தோராயமா பார்க்கும்போது 40 CR இன்கம் ஆயிடுச்சு. அண்ட் 18 லெவல்லயே 18 லெவல்லயே 40 கோடி ரூபாய்க்கு மேல earn பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் என்ன செய்யணும், தேடல்கள் இருக்கணும். மீன் இருக்கிற இடத்துலதான் தூண்டில போடணும். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இந்த எலிட்ஸ் அண்ட் மிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் a great and amazing product, also great system, also great income, also great. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்துல இருந்து உங்களுக்கு பே அவுட்டா கிடைக்கக்கூடிய விஷயத்துல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ரொம்ப கிளியரா, ரொம்ப லீகலா, எத்திக்ஸா, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அண்ட் டிட்டர்மினேஷனோட சேர்த்த ட்ரஸ்ட் இருக்கும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவுமே இந்த உலகத்துல வந்து நிலை கிடையாது, மாற்றம் மட்டுமே மாறாதது. ஆனா இந்த பிளான 2026ல கண்டிப்பா இந்த பிளான் கடைசி வரை இருக்கக்கூடிய கம்பெனி கொடுத்திருக்க ஒரு உத்தரவாதம். இந்த 2026 எண்ட் வரை இந்த பிளான் நிச்சயம்.
என்னைக்குமே ஊற்றுல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயம் தானே. நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் மாறுதல்கள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்து ஒரு ட்ரஸ்டடா இந்த இயர்ல நம்ம கண்முன்னே கிடைச்சிருக்க பிகினிங்லயே கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இது. எங்கெங்கயோ 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க முடியாது. ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட்ல ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப சொற்பமான விஷயங்கள் தான். அது லீகல் வேலை, எத்திக்ஸா, நியாயமா? எஸ், இங்க மணி கிடைக்கக்கூடிய ஒரு மணியும் பிளஸ்ட் மணியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வாங்கினவங்களுடைய திருப்தி இருக்கு, நிறைய விஷயங்கள் நல்லது கொடுத்து நமக்கு கிடைக்குது, சந்தோஷம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் லிகசி இருக்கு, என்தூசியாசம் இருக்கு, கிராட்டிடியூட் இருக்கு அப்படின்னு எல்லா விதத்திலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு மணியா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் பிளஸ்ட் மணி. அண்ட் 40 CR அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் அமௌண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் அ சிம்பிள் அமௌண்ட். இன்னைக்கு எத்தனையோ படிச்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ல இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து ஜாப் இல்லாமையும் ஏதாவது கிடைச்சா கூட பண்ணக்கூடிய விஷயத்திலயும் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க, கண்டிப்பா பிசினஸ் அப்படிங்கிறது நம்மள கை தூக்கி விடும் அப்படிங்கறதுனால எல்லாரும் இன்னைக்கு ஓன் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நோ ரிஸ்க். எதுல? இந்த பிசினஸ்ல. ரிவார்ட் பாத்தீங்கன்னா ஹை பாசிபிள். இதை விட ஒரு பெஸ்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 2026ல பார்க்க முடியாதுங்க. சோ நம்ம நாட்டுல, நம்ம நாட்டோட மணியில நமக்கு கிடைக்குது. அண்ட் எல்லா விதமான பியூட்டிஃபுல்லான சர்டிபிகேட்ஸோட அண்ட் நம்மளுடைய ப்ராடக்டோட ரிசல்ட்டோட எல்லா வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனி டைம் யூ கேன் கெட். ஏன்னா எவ்ரிடே வந்து நிறைய ஐடிஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய ரிசல்ட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. வல்லவனுக்கு புல்லுமாயுதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னா, அப்ப இந்த பார்த்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாத்தீங்களா, நீங்க 5000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ல இருந்தே டெஃபினட்டா உங்களுக்கு 18 லெவல்ல 13 கோடி ரூபாய்க்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னேன். அதே மாதிரி 21,000ல 26 crore மேல ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டையும் சேர்க்கும் போது 40 CRக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பிளான்ல 100% அப்ளிகபிள் ஆனா 40 CRன்னு சொன்னேன். அப்போ 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 50 வாட்டி என்ன பண்ணணும்? டாப் அப் பண்ணணும். 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 50 முறை டாப் அப் பண்ணணும். 10 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 500 முறை டாப் அப் பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பை பாருங்க. இதுல 100% உங்களுக்கு அப்ளிகபிளா நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 50% நடக்குது இந்த டூப்ளிகேஷன். அப்போ உங்களுக்கு 20+ CR வித்தின் த ஷார்ட் டேர்ம் ஆஃப் த பீரியட். 10 வருஷம் கேட்கல, 20 வருஷம் கேட்கல, 5 வருஷம் கூட கேட்கல, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 years டெடிகேஷனா நம்ம இந்த பிளான்ல ஒர்க் அவுட் பண்ணாலே டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு 10% அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்த்தாலும் கூட 4 CR மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 10% இது நடந்தது அப்படின்னா 18 லெவல்ல எல்லா லெவல்ஸ்லயும் கரெக்டா நடந்ததுன்னா, ஒரு 10% நடந்ததுன்னா கூட வாவ், see the opportunity. பெரிய விஷயம் தானே. எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க மாசம் 1 லட்சம் வாங்கினா கூட அதுல நிறைய விஷயங்களை புடிச்சிட்டு நமக்கு கொஞ்சம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே நீங்க வந்து ஒரு 2 yearsக்கு என்ன வாங்கிருப்பீங்க? ஒரு 1 lakhன்னு பார்த்தா கூட ஒரு 20 lakh. பட் 4 CR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல உங்களுடைய டைம், உங்களுடைய எஃபோர்ட்ட கரெக்டா ஒரே இடத்துல டிராவல் பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷனுக்கு எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும், ஆனா எல்லா வேலைகளுக்கும் கொடுக்கக்கூடிய நேரத்தை ஒரு இடத்துல பதிவு பண்ணாங்க, ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி போனாங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டில டெஃபினட்டா they will win, they will success, they will achieve their quotation.
ஓகே, இந்த அற்புதமான பியூட்டிஃபுல்லான இந்த பிளான்ல கம்மிங் மந்த் அண்ட் கம்மிங் வீக்ஸ்ல நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய டீம்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தரலாம். எப்படி நமக்கு ஆக்சுவலி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஒரு பாக்ஸஸும் கிடைக்குது. அதே நேரத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் தாராளமா சேல் பண்ணலாம். அதுலயும் என்ன கிடைக்கும் நமக்கு நமக்கு அதுல பேர் மேட்சிங் இன்கமும் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணும் போது பியூட்டிஃபுல்லான இன்கமும் கிடைக்குது. நிறைய வேஸ்ல உங்களால இங்க இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ப்ராடக்ட் சேல் பண்றதை விட கம்யூனிட்டி இஸ் த ரியல் பார்ட். ப்ராடக்ட் சேல் பண்றதுலயும் தாராளமா எப்போ வேணாலும் நீங்க இன்கம் பாத்துருவீங்க. இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். மேன் பவர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட மிக பெரிய பலமே. சொல்லவே வேண்டாம், நம்மளை சுத்தி நிறைய வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இல்னஸ் இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லா வகையிலுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஈஸியா பண்ணலாம். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ப்ரொமோட் த ப்ராடக்ட், யூ வில் ப்ரொமோட் த பிசினஸ். நிறைய நண்பர்கள் நிறைய நபர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கன்சம்ஷன்ஸா வந்து அந்த ப்ராடக்ட் பிடிச்சு போய் ஒய் நாட் வி டூ த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கூட வந்து சாதாரணமா வந்த நபர் கூட ஒரு ஆண்டர்பிரனரா மாறின ஒரு அழகான பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனிஸ் எல்லாம் இதுல இருக்கு. அன்னன்னைக்கு கஷ்டப்பட்ட நிறைய மக்கள் கூட எலிக்சர் மிக்ஸ் மூலமா வாழ்க்கையை மாத்தின தருணங்களும் இருக்கு. தருணங்கள் மட்டும் இல்ல, வாழ்க்கையே மாத்தி அதுல பயணிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. கம்பெனியுடைய மோட்டோ என்ன? லாங் டேர்ம் கிராட்டிபிகேஷன். அதனாலதான் உங்களுக்கு நாமினி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்கு. நமக்கு அப்புறம்னு சொல்லி இந்த பிசினஸ் தொடர்ச்சியா பண்ணணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு அது வெளிப்படுத்துது. இப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசிங்க. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம ஸ்டெப் எடுத்தாதான் கண்டிப்பா என்னது, God also give us. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவும் சந்தேகம் இல்லாம தொய்ந்து போயிடாம நம்ம தொடர்ச்சியா அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விஷயமாகவே இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு தான் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். பிகினிங்ல ஹார்ட்னஸ் கண்டிப்பா இருக்கும். கடினமான சூழ்நிலை தான் என்ன பண்ணும், வளமையான மக்களை உருவாக்கும், மனிதனை உருவாக்கும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்க அந்த கடினத்தை ஃபேஸ் பண்ணி வரும்போதுதான் வரும். அப்ப பிகினிங்ல இப்ப வந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிளான். சோ இதுல ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிசினஸ்குள்ள டிராவல் பண்ணும்போது டெஃபினட்டா ஒரு சின்ன ஹார்ட்னஸ் இருக்கும். ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் உடைய ரிவார்டா மிகப்பெரிய லெவல்ல இன்கம் இருக்கும். இந்த பிளான்ல சக்சஸ்ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏர்ன் பண்ணுங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா போக போக கம்பெனி தரப்புல இருந்து வந்து நிறைய விஷயங்கள் குட்னஸ் எல்லாம் நமக்காக அப்கமிங் ப்ராஜெக்ட்ல, அதாவது அப்கமிங் இயர்ஸ்ல வெரி பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டா நமக்கு வடிவமைச்சு கொடுக்கக்கூடிய வகையில ரொம்பவே நல்லா தயாராக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த எலிக்சர். ஓகே, இந்த பிளான்ல நிறைய லீடர்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ்ல, நம்ம சவுத் இந்தியாஸ்லயே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. ஓகே, அவங்களுடைய டீம்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல எலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற குரூப்ஸ்ல எனிஒன் வாலண்டியர்லி 2 people ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷார்ட்டா 3 minutesல உங்களோட டெஸ்டிமோனி முடிக்கலாம். மைக் இஸ் ஓவர் டு யூ. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். குரூப்ல இணைந்திருக்க அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். இந்த பிசினஸ் கையில கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேம். ஏன்னா நான் ஒரு ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு மந்த்தே என்னதான் நீங்க அவ்வளோ வேலை வைக்கிறாங்க. ஆனா அவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு 5,000 தாங்க மேம். அந்த 5,000க்காக அவ்வளோ உழைக்கிறோம். ஆனா இதுல ஒரு 2 நபரை நாங்க 2 நபரை அறிமுகப்படுத்தி அவங்க அதுல இருந்து எங்களுக்கு வர இன்கம் 16,700 ரூபா வருதுங்க மேம்.
அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நமக்கு இத்தனை நாள் இத்தனை இத்தனை மாசம் எதுவுமே கிடையாது. ஒரே நாள்லயும் 2 நபரை நம்ம அறிமுகப்படுத்தலாம், ஒரு வாரத்திலயும் பண்ணலாம், ஒரு மாசத்துலயும் பண்ணலாம். அப்ப வந்து ஒரு ஒரு 2 நபரை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்கள வாங்க வைக்கும் போதே ஒரு 16,700 ரூபாய் கிடைக்குதுங்கும் போது இது எங்களுக்கு ஒரு பெரிய இன்கம். அது மாதிரி இப்ப எங்களுக்கு வந்து எம்எஸ்டி குரூப்ல ஒரு ஏற்காடு ட்ரிப்புன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க மேம். பவர் மார்னிங் மீட்டிங்ல எப்பயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாங்க போன வாரம் வந்து அதுக்கு போயிட்டு வந்தோங்க மேம். ஒவ்வொரு நபரும் அதாவது 5 ஐடி, ஒரு நபர் போனா 5 ஐடி, ஃபேமிலிக்கு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போனா 10 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மேம். அதுல ஒரு நல்ல இன்கம் நாங்க வாங்கிட்டு தாங்க மேம் அதுல போனோம். அங்க அது வந்து 2 நபர் இருந்தாக்க டபுளிங்கா அது, அதாவது 43,000 ஒவ்வொருத்தரும் இது பண்ணிட்டு, அதாவது 2 நபர்னா எக்ஸ்ட்ரா. அது மாதிரி ஒவ்வொன்றும் இன்கம் நல்ல ஒரு சேலரி வாங்கி நமக்கு இன்கம் எய்ம் பண்ணிட்டு தாங்க மேம் போம். இப்ப நாங்க வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும்னா அவங்களும் அதே மாதிரி 5 ஐடி போட்டாதான் அவங்கள அந்த மாதிரி கூட்டிட்டு போற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒரு சிலர்லாம் 10-15 பேரை கூட கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல ஒரு இது. இப்ப என்னால என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா, தங்கை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது பண்ணிருக்கோம். ஃப்ரெண்டு அவங்களையும் கூட்டிட்டு போனேங்க மேம். அவங்களும் அது மாதிரி எய்ம் பண்ண வச்சுதான் கூட்டு போனோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க மேம். கண்டிப்பா இதுல நாங்க வின் பண்ணுவோம். சொல்ற மாதிரி அந்த 18 மந்த்ல அந்த எல்லை தொடுவோங்கிற நம்பிக்கையோட இருக்கோங்க மேம். கண்டிப்பா இது வந்து கடவுள் கொடுத்த வரோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இதுல வந்து ஜெயிச்சு காட்டுவோம் மேம். தேங்க்யூ மேம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இது எல்லாத்துக்கும் கொண்டு சேர்ப்பேன். இது வந்து இன்கம்க்கு மட்டும் இல்லைங்க மேம், நம்ம உடம்புக்காக ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா இது எடுத்துக்கலாம். இது வந்து அமிர்த கலவைங்கிறத விட ரொம்ப இது அதுக்கு மேல எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இதுக்கு மேல எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நல்ல வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் இது கண்டிப்பா நம்ம நல்ல ஒரு இன்கம் பண்றதுக்கும் இது ஒரு ஏதுவா இருக்குங்க மேம். கண்டிப்பா இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க மேம். தேங்க்யூ so much. எஸ், நெக்ஸ்ட் உலகநாதன் சார் ரெடியா? வணக்கம் மேடம். ரெடி மேடம். வணக்கம் சார், வெல்கம். வணக்கம், தேங்க்ஸ் மேடம். இந்த மீட்டிங் கலந்து கொண்டு இருக்கும் லீடர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மீட்டிங் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். இங்க பாக்குறவங்க எல்லாருமே வெற்றியாளரை தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் தொழில வெளியில ஃபீல்டுக்கு போயிருப்பீங்க. இன்னமும் சில மனிதர்கள் கிரிப்டோ கரன்சி தான் வேணும்ட்டு போறாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. இப்போ என்னோட டீம்லயும் சில அப்படி ஒரு கரெக்ஷன் நடந்தாலும் அந்த டீமு திரும்ப இது எலெக்ஷன் மிக்ஸ்ல உள்ள வருமானம் மாரி வேற எந்த நிறுவனத்திலையும் கிடைக்கல அப்படின்ட்டு இன்னைக்கு திரும்ப ஒர்க் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க போயிட்டு எங்க வந்தாலும் சரி எலெக்ஷன் மிக்ஸ்ல சம்பாதிக்க முடியாம வேற எந்த நிறுவனத்திலையும் எந்த லீடரும் சம்பாதிக்க முடியாது. அது நானே ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மகளிர் பேசினாங்க ஏற்காடு மீட்டிங். என்னோட டீம்லயும் ஒரு 80 பேர் அழைச்சிட்டு போய் ஏற்காடு மீட்டிங் நடத்தினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு சிறப்பா செயல்படுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் மிக்ஸ் பவுடர் மட்டும்தான். ஹீரோவும் அதுதான், பிளானும் அதான் எலெக்ஷன் மிக்ஸ். அதே மாதிரி கம்பெனி நல்ல விதமா ரன் பண்றாங்க. கரெக்டா பார்சல் போகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே போகுது. இதோட இந்த நிறுவனத்துல பயணிக்கிற எல்லாருமே ஒரு வெற்றியாளர் தான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much உலகநாதன் சார். உலகநாதன் சார் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் எலெக்ஷன் மிக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு அவங்களுடைய வளர்ச்சி தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல, புதுசா வந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த எலெக்ஷன் மிக்ஸ் மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு தங்க மனிதர்னே சொல்லலாம் எலெக்ஷன் மிக்ஸ்ல. ஏன்னா இன்னைக்கு தங்கம் எந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டு இருக்கோ அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் மிக்ஸ்ல அவங்களுடைய அந்த உயர்வு அப்படிங்கிறது உண்மையிலே கிரேட். அண்ட் சார் சொன்ன மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. ஒரு அவேர்னஸா இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
சரி, ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேர் இந்த சாட் ஜிபிடி, சிரி இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்றாங்கல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதுகிட்ட போய் கேள்வி கேக்குறாங்கன்னு அதுங்களுக்குன்னு ஒரு தளம் இருக்கு, அதுல போய் திட்டுதுங்களாம். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய போன்ல நம்ம சாட் ஜிபிடி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ண, நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அது சரியில்லைன்னா அது போய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுங்க இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ்ல நிறைய இருக்கும். இப்போ 100 பேர் இருக்கோமா, இந்த 100 பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 அக்கௌண்ட் வந்து அதுக்குன்னு ஒரு தளம் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, என்கிட்ட வந்து இந்த சின்ன விஷயத்து கூட கேக்குறான், இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அது எகெயின்ஸ்டா நமக்கு என்ன பண்ணுதுன்னா வேலை பார்க்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரஜினி சார் ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருப்பாருல்ல, நல்ல ரோபோட்டு கெட்ட ரோபோட்டுன்னு. ஏன் இதை நான் பதிவு பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கைக்கு வந்து கையில இல்லாம ஒரு இல்யூஷனா ஒரு கற்பனையில வாழக்கூடிய மாய உலகத்திலிருந்து, மாய வியாபாரத்திலிருந்து என்னைக்கு நம்ம வெளியில வந்து மக்களை பார்த்து இல்ல மக்களை டைரக்டா பிசிக்கலா கொடுத்து அவங்க கிட்டேந்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கறதான் பிசினஸ். இந்த மாதிரியான பிசினஸ் மட்டும்தான் பயனளிக்க போகுது எதிர்காலத்துல. அண்ட் நம்ம தேர்ந்தெடுத்திருக்க இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, துறை, அது வந்து மிகப்பெரிய காம்படிஷன் மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய துறை. இதுதான் இங்க பாக்கணும். எத்தனை பேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்னு போனாலும் எத்தனை நாளைக்கு தான் வந்து பிளாட்டை போட்டு எந்தெந்த இடத்துல தான் விற்க முடியும் நினைச்சு பாருங்க. இப்போ மொபைல்லாம் வந்து அப்டேட் ஆனாலுமே அந்தந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்ப மிகப்பெரிய ரெவல்யூஷன் எங்க இருக்குன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெல்னஸ்ல இருக்கு. ஆக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் கிரேட் திங்க். எங்கெங்க போயும் நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் அப்படின்னு ஆசை காட்டினாலும் கடைசியில மீனே இல்லாம மீன் தொட்டி இல்லாமையும் போய்விடும். ஆனா நம்மளுடைய இந்த பிசினஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாழையா வளரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எத்திக்ஸ்லயும் அந்த கான்செப்ட்லயே நல்ல இன்கத்தை ஏர்ன் பண்ண முடியும். இந்த பேராசைன்னு இல்லாமன்னா ஒரு விஷயத்த நீங்க அடையணும்னா, இப்ப உதாரணத்துக்கு 40 கோடியும் நான் அடையணுங்க இந்த 18 லெவல் அப்படின்னா அதுக்கான தகுதியையும் அதுக்கான மேன் பவரையும் நீ கொண்டு வரணும். அப்ப அது தகுதியையும் மேன் பவரையும் நீங்க வளர்த்துக்காம அதுக்கு நீங்க ஆசைப்படுறதுதான் பேராசை. பட் அதுக்கான விஷயங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 40 கோடி ரூபாய்க்கு 18 லெவல் ஒரு லெவலையும் 100% ஃபில்அப் பண்ணணும். ஐ கேன் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட இன்னும் கெட்டு போயில்லை. நமக்கு இன்னும் எத்தனை வாரங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மாசங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய கொட்டேஷனுக்கு தேவையானதை இந்த இடத்துல அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெஃபினட்டா வந்து உலகநாதன் சார். தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா தாமோதரன் சார், உங்களதான் கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ சோ மச் டு யூ. எப்படி இருக்கு எலெக்ஷன் மிக்ஸ் பிசினஸ்? வாங்க. அனைத்து கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல நான் ஏற்காடு போனேன். ரொம்ப நல்லபடியா ட்ரீட் பண்ணாரு. அதுக்கு நான் அந்த ஸ்டெப் எடுத்து வருடம் நான் பண்ணிட்டு இருக்கேன். கேக்குது, கொஞ்சம் மைக் இல்லைன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க, இல்ல மைக் மொபைல கூட மவுத்துக்கு நேரா வச்சுக்கோங்க சார், கொஞ்சம் வாய்க்கு பக்கத்துல. கிட்டத்தட்ட என்ன போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேற போயிட்டு ஒரு 4 பேர் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் ரயில்வே இது பண்ண முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாமே இன்சுலின் போட்டே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது அப்படியே ஓரம் நட்டு வச்சு. அதனால எனக்கு இந்த ஒரு அற்புதமான கல்வி கிடைச்சதுனால இது ஓரம் பார்த்தேன். என்னுடைய ஹெல்த்தை நான் நல்லபடியா பார்த்துக்கேன். இப்ப இன்னைக்கு போன வாரம் எடுத்த இது
சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த இது சாப்பிடுறது. ஆனா முதல்ல இருந்து 485 இருந்தது. நம்ம எல்லாம் விட்டுட்டேன் இல்ல. அந்த சேம் டைம் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ 2 மாசத்துக்கு ஏன் சொல்ல வரேன்னா மன நிறைவு அப்படின்றது பயிற்சிகளுக்கு எல்லாருமே இருக்கு. அதாவது மனசுல சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. பணம் அது இல்ல. எல்லாரும் ஒரு ஆளையும் நான் பார்த்தேன். அந்த குடும்பங்களோட நான் பேச மாட்டேன். அவங்க கேட்கறதில்ல. கேட்கும் போது அப்படியே அந்த ஈர்ப்பு நடக்கும்போது எனக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. அதனால நான் நிறைய ஆனா இந்த மாதிரி நான் செய்யணும்னு எதிர்ப்பேன். என்னுடைய ஏஜ் இப்போ 75 years ஆகுதுன்னா இப்போ நான் அந்த மாதிரிதான் நான் என்னுடைய இப்போ ஓட்டி போயிருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த 18 months நான் அச்சீவ் பண்ண சொல்றேன். அது எப்படின்னா அது வரை நானு நல்லபடியா இருப்பேன். எல்லாருக்கும் நான் என்னுடைய நல்லபடியா இருக்கும். இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி மேடம். நன்றி 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 சார். பியூட்டிஃபுல். ஆக்சுவலி கொரகரன்னு இருந்தாலும் சில வாக்கியங்கள் வந்து புரியுது. உண்மையிலே சார் சொல்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து மன நிறைவான ப்ராடக்ட், இன்கமும் மன நிறைவா இருக்கு. யாருக்கு கொடுத்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் பொழுதும் மன நிறைவா இருக்கு. சோ இந்த 18 month அப்படின்னு சொல்லக்கூடிய இல்ல 18 வாரம், இந்த 18 லெவல்ல கண்டிப்பா எனக்கான விஷயத்த நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கறத 75 years எலிக்சர் மிக்ஸோட யங் மேன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம் சார். எஸ் அப்கோர்ஸ், எஸ் எஸ். ஏன்னா நம்மளுடைய பிசினஸ்ல நிறைய சீனியர் பீப்புள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனே நான் சொல்லுவேன் சார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பயங்கரமான பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்பம் பண்ணக்கூடிய ரீதியாகவும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்தவர்கள் தான் அவங்க, இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த பிசினஸ் இந்த வயசுல கிடைச்சும் நான் பண்ணுவேன்னு பண்றாங்கல்ல. இட்ஸ் a really outstanding performance. சோ உங்க மாதிரியான ஒரு சீனியரான யூத் பீப்புள், சோ அந்த ஏஜுக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தும். எலிக்சர் மிக்ஸ்லயும் அப்படிதான். சின்ன சின்ன விஷயத்துல கூட கிடைக்கக்கூடிய வருமானம், அதுல அந்த விஷயத்த போக்கஸா அத திடகாத்திரமா பிடிச்சு இந்த பிளான்ல கம்பீரமா கன்சிஸ்டன்சியா கொஞ்சம் ஃபாஸ்டா, ஏன்னா இது இன்ஸ்டன்ட் வேர்ல்டு தான். இந்த பிளான்ல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஸ்டெடி ஃபாஸ்ட்னு நம்ம போனோம்னா டெஃபினட்டா ஒரு நல்ல இன்கம், மனசார திருப்தி தரக்கூடிய இன்கம் டெஃபினட்டா பார்க்கலாம். மத்த இடத்துல சொல்ற மாதிரி அப்படி போயிடும் இப்படி போயிடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்க கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் யூனிக். உங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய டீம் மேம் பவருக்கு தகுந்த மாதிரி இன்கம் நிச்சயமா இதுல ஸ்டாண்டர்டா கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, 100% அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பிசினஸ் லீடர்ஸ் மீட்டிங்ல கடைசி வரையும் இருந்த லீடர்ஸுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் பிளஸ் லைஃப்.